ஹலோ, லதா இன் கோவா? எஸ், நீங்க யார் பேசுறது? என்னடா பொம்பளை குரலா இருக்கு. நீங்க யார் பேசுறது? நீங்க யார் சார் பேசுறது? நான்சென்ஸ். நான்சென்ஸா? இடியட். இடியட்டா? கரெக்டா சொல்லுங்க சார். ஷட் அப். நான் யார் தெரியுமா? நான் தான் பரமேஸ்வரி. ஓஹோ, நீங்க பொம்பளையா? உங்களுக்கு என்னமா வேணும்? கண்ட்ரி ப்ரூட். நான் பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மிஸ்டர் சங்கர் பேசுறேன். ஜாகிரதை. பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ் என்ன பெரிய இதா இல்ல சங்கர் என்ன கொம்பா? என்ன ஏதாவது வம்பா? உண்டாமா அப்படி? ஹலோ, அம்மா, கே ராமன் தான் பேசுறேன். மிஸ்டர் கே ராமன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினது யார் இந்த போன்ல? சரி சார், லிவ் இட். விட்டுடுங்க. என்ன சார், நம்ம இதோட உறவை முடிச்சுக்க போறோமா என்ன? நீங்க வாங்க, நேரா பேசுவோம். ப்ளீஸ் கம். அந்த கிழவிய நேர்ல போய் பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ்னா தென்னாட்டுல எல்லாரும் டாட்டான்னுவாங்க. எல்லாரும் டாட்டானா நம்ம சீரியோன்னு சொல்லுவோம். யார்கிட்ட சிரிச்சு பேசணும், யார்கிட்ட சீரியஸா பேசணும்னு இன்னும் உனக்கு தெரியல. பச்சை குழந்தையாவே இருக்க. டவுன் ப்ளீஸ். ஓஹோ, நீங்க கோவமா இருக்கீங்களா? நீங்க சொல்லுமா. அவரே டவுன் ஆயிட்டாருப்பா. இதான் மிஸ் லதா. I see. You see. I am seeing. உங்ககிட்ட போன்ல பேசின பொண்ணு இருக்கே சார். என்ன சார்? முதல்ல அந்த பொண்ணை வேலையை விட்டு நீக்கிடு. அந்த பொண்ணு மனசு வச்சா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஆபீஸ் விட்டு வெளியேற்றணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு தான் இந்த கம்பெனியுடைய ஓனர். அப்ப நீங்க, நானும் ஒரு மாதிரியான ஓனர். அந்த பொண்ணு தான் என்னுடைய டாக்டர். அப்போ நீங்க இந்த பொண்ணுக்கு ஃபாதர். கரெக்ட் சார். Thank you. அந்த பொண்ணு தான் இந்த லதா. என்ன சொல்றீங்க? அப்ப பரவாயில்ல. இப்ப நாம க்ளோஸ் ஆயிட்டோம். க்ளோஸ் ஆயிட்டமா? க்ளோஸ் ஆயிட்டோம்னா அவ்வளவு நெருங்கிட்டோம்னு அர்த்தம். ஓஹோ, இன்னமும் நாம நெருங்கணும்னா நான் பக்கத்துல வரணும்னு சொல்றீங்களா? அது இல்ல சார், எங்க பாட்டி உங்ககிட்ட தான் சம்பந்தம் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, நான் பிசினஸ் சம்பந்தமா சொன்னேன். பரவாயில்லையே, நீங்க கூட உங்க டாக்டர் மாதிரி நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. காமெடி ஃபாதர். ஹலோ, கே ராமன் பேசுறேன். ஆமா, நாளைக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. ஓஹோ, வழியில புழுதியா இருந்ததுன்னு 2 ஊர்ல இறங்காம நேரா வந்துருச்சு அப்படியே நீங்க. வெரி குட். இத வந்துடுறேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஜெர்மன்ல இருந்து எங்க ஃபேக்டரியை பார்க்கிறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களை இன்வைட் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறீங்க? ஆமா, வந்துடுறேன். அதுக்கு இல்ல, அங்க ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா அதையும் கவனிச்சுட்டு நீங்க கொஞ்சம் லேட்டாவே வரலாம். எனக்கு இதுதான் முக்கியம். உடனே வந்துடுறேன். பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். சரி. லதா, நான் உன்னை கேக்குறேன், பதில் சொல்றியா? அப்பா வந்துடுவாரு, நைட்ல போன் பண்ணுங்க சொல்றேன். நைட் போன் பண்ணிச்சு, அப்பா போன் எடுத்துட்டாருன்னா? நானே எடுக்கிறேன். தேங்க்யூ. இல்லைங்க, எங்க போறீங்க? வீட்டுக்கு. மேல பாருங்க. இங்க இல்ல, அங்க. இல்லைங்க, இங்க வாங்க. என்ன மறுபடியும் யோசிக்கிறீங்க? இல்ல, ஏதாவது மறந்துட்டு பார்த்தேன். 9 மணிக்கு கட்டாயமா போன் பண்றேன். 9 மணிக்கு போன் பண்றேன்னாரு. டைம் ஆச்சு, இன்னும் போனை காணும். எல்லாத்துலயுமே லேட் தான் போல் இருக்கு. என்னது உண்ணாக்கு மண்டியா? உண்ணாக்கு மண்டியெல்லாம் ஒண்ணு இல்ல, ராங் நம்பர். ஹலோ, யாரு? நான் சங்கர் பேசுறேன். நீ போன் பண்ண சொன்னல, அதான் போன் பண்றேன்.
ஒரு நாள் பொறுக்க முடியலையா? பெரிய ஆளுதான் நீங்க. ஆமா, என்ன விஷயம்? நான் உன்னை காதலிக்கிறேன். வாட்? நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? அதாவது அப்படி ஒரு புஸ்தகம் உனக்கு வேணுமான்னு கேட்டேன். முதல்ல பைந்தாங்கொல்லிகள் காதலிக்கலாமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். நீங்க அவசியம் அதை படிங்க. அந்த புஸ்தகத்தை நீயே பத்திரமா வச்சிரு. நான் நேர்லயே வந்து எதிர்பாராத முத்தம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். சங்கர், பாரதிதாசன் எழுதின புஸ்தகம். முதல்ல குடும்ப விளக்க கொடுங்க, அப்புறம் எதிர்பாராத முத்தத்தை வாங்கிக்கிறேன். நல்லாத்தா, குடும்பங்கிற விளக்குக்கு எண்ணெய் ஊத்தணுமே. என்ன எண்ணெய்? அன்புங்கிற எண்ணெய். அப்புறம் திரி போடணும். 1 2 3யா? ஒன்னு எண்ணெய் சேர்த்து திரி அதுக்கு தேவை. அதான் காதல். அப்புறம் உறவுங்கிற நெருப்புக்கு சீவரசனம். பரிசி குடும்ப விளக்கை ஏத்தணும். அதுக்கு நாம இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு நாம இதயத்தோடு இதயத்தை இணைய விடணும். அப்புறம் கண்ணோடு கண்ணை கலக்க விடணும். அப்புறம் இருவரும் ஒருவராய் இணைஞ்சு பிணைஞ்சு. நான் ராமன் பேசுறேன். என்ன மேன் ஃபேக்டரி விஷயமா பேசுவேன்னா காதல் கத்திரிக்கான்னு பேசுறேன். என்ன காதல் கத்திரிக்காயை பத்தி நான் பேசவே இல்லை சார். சங்கர், பயந்துட்டீங்களா? நான் லதா பேசுறேன். நான் தான் அப்பா மாதிரியே பேசுனேன். லதா, நீயா இப்ப பேசின? நீ பண்ண பாரு, நேர்ல வந்து என்ன செய்வீங்களா? என்ன செய்வனா? நான் சொல்லணும்னா அதுக்கு அச்சாரமா இந்த டெலிபோன்ல கூட. தேங்க்யூ. நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை பார்த்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? வெளியே எட்டி பார்த்தேன், ஒரே பைத்தியங்களா தெரியுதாங்க. பதவின்னு சில பைத்தியங்கள் அலையுது, உதவின்னு சில பைத்தியங்கள் அலறுது, பணம்னு பல பைத்தியங்கள் ஆளா பறக்குது. மாணிக்கம், இன்னும் கொஞ்ச நாளையில நீங்களும் அந்த உலகத்துக்கு போகத்தான் போறீங்க. எனக்கு என் குழந்தைங்க தான் உலகம், அவங்க சந்தோஷம்தான் எனக்கு லட்சியம். அது இருக்கட்டும், சாப்பிட்டா? என் சாப்பாட்டை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. என் பிள்ளைங்க சாப்பிட்டா அது எனக்கு போதும். அதுங்க சாப்பிட்டு இல்லையோ, என் பிள்ளைங்க சாப்பிட்டு இல்லையோ, அத்தா, அத்தா, என்ன மன்னிச்சிருங்க அத்தா. இத்தனை நாள் நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. மன்னிச்சுட்டேன். நீ சொன்னா நான் தான் கேட்பேன். அத்தா, சாரதா, நீ சாரதா, நான் ஒண்ணும் சாக வேண்டாம். உயிரோட தான் இருப்பியா? அருந்ததி, நளாயினி, சாவித்ரி, கண்ணகி இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. போங்கத்தான். இனிமே நானும் இவங்க வழியில தான் போவேன். சாப்பிடுறியா நீயும்? எப்ப என்னத்தான் நீங்க? நான் மனசு மாறி வந்திருக்கிறேன்னு சொல்றேன். நிஜமா? உனக்கு ஒரு சிலை எழுப்பலான்னு பார்த்தா ஊர்ல இடமே இல்லையே, எல்லா இடத்துலயும் சிலையை வச்சு விட்டாங்களே. எனக்கு சிலையும் வேண்டாம், ஒரு கல்லும் வேண்டாம். நீங்களே போதும். நான் கல்லா? நீங்க கல்லு இல்ல, என் கணவர். சாரதா, என்ன நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிய. நானா ஒண்ணும் கட்டி பிடிச்சுக்க மாட்டேன். நான் தர்ம பத்தினி. இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டியா? மறந்துட்டேன். தர்ம பத்திரினா கட்டி பிடிச்சுக்க கூடாதா? நான் வெட்கப்பட்டுக்கிட்டு நிப்பேன், நீங்க தான் என்ன கட்டி பிடிச்சுக்கணும். இதான் வெக்கமா? மறந்துட்டேன். இப்ப வெக்கப்படுறேன். ஐயோ, வெக்கம் நான் வெக்கம், இந்த மாதிரி வெக்கம் நான் பார்த்ததே இல்லப்பா. நான் இப்ப பிடிச்சுக்கிறேன். சாரதா, அத்தா, கண்ணகி, கோவலரே, சாவித்ரி, சத்தியவானே, நளாயினி, யாருன்னு தெரியலையே. நளாயினரே. சாரதா, 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 நேரம் பார்க்க எவ்வளவு குண்டா இருக்க, இவ்வளவு லேசா இருக்கிய. சாரதா, என்ன சாரதா சாரதான்னு தலையனை கட்டி பிடிச்சிட்டு ஒரே அடியா புலம்புறீங்க? நளாயினி தம்பி, நளாயின நிலை, இந்த கண்ணகி தங்க சாவித்ரி. ஐயா, என்ன வளரீங்க? நீ வந்து சாரதா, நீ வந்து என் கால்ல வந்து விழற மாதிரி கனவு கண்ட. வாட்? நான் வந்து உங்க கால்ல விழுகிற மாதிரி கனவு கண்டீங்களா? என்ன துணிச்சல்! மரியாதையா இன்னைக்கு ராத்திரி என் கனவுல நீங்க வந்து என் கால்ல விழல,
நாளை காலையில என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கனவுல என்ன இப்பவே வேணும்னாலும் உன் கால்ல விழுந்துடுறேன். நீ கனவுல என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டிய அந்த மாதிரி இப்போ ஒரு தடவை பிடிச்சுக்கிய. நான் வந்து உங்களை கட்டி பிடிச்ச மாதிரி கனவு கண்டிக்கலாம். ஐயோ ஐயோ, இன்னைக்கு ராத்திரி மரியாதையா என் கனவுல நீங்க வந்து என்ன கட்டி. சிச்சி, அது வேண்டாம். அப்ப நம்ம காதலிப்போமா? காதலாம் காதல். காதலிச்சிட்டு அப்புறம் சொல்லு கடங்கி அடிமையாகி என் சுதந்திரத்தை பறி கொடுக்க என்னால முடியாது. காதலிச்சா இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அது சரி ராதா, ஆதாயத்தை பார்த்து நான் உன்னை காதலிச்சேன்னு நீ நினைக்க கூடாது இல்லையா? நான் அப்படி நினைச்சேனா? நீங்க ஏழையா இருந்தா உங்க வறுமையில நான் பங்கெடுத்துக்கிறேன். நான் பணக்காரியா இருக்கிறப்ப என்னோட வசதியில நீங்க பங்கெடுத்துறதுல என்னங்க தப்பு? கல்யாணம் ஆற வரைக்கும் தான் இன்னார் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆயிடுச்சுன்னா இன்னார் மனைவின்னு தானே சொல்லுவாங்க. ராதா, வெக்கமா? பின்ன இருக்காதா? நான் உன் காதலன் தானே? இல்ல, பின்ன வருங்கால கணவர். அந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்த பிறகு இனிமே காத்து கூட நம்ம பிரிக்க முடியாது. கண்ணா, யாராவது பாத்துட போறாங்க. பயப்படாத ராதா, இப்ப கடவுளே வந்தாலும் கவலைப்படாதே. அவர் நம்ம சைடு தான். பாட்டி பாத்துட்டாதான் ஆபத்து. பாட்டியா? பாட்டியே இங்க வர போறாங்க. பயப்படாத, வரமாட்டேன். ராதா, கண்ணா, ராதா, யாரு கேட்டு இன்கிரிமெண்ட்டும் போனஸும் சாங்ஷன் பண்ணீங்க? என்ன இப்ப அபரிமிதமான லாபம் போட்டு 50 லட்சம் வந்திருக்கு. ஐயங்கார், இது வரைக்கும் நாமத்தை உங்க நெத்தியில தான் போட்டீங்க, இப்ப என்ன நெத்தியில போட்ட? பாட்டி அங்கேயே கேக்குறீங்க, என்ன கேளுங்க. கணக்கு பார்த்தவன் நான், என்ன லாபங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் தான் சாங்ஷன் பண்ணேன். நான்சென்ஸ். லாபத்தை வெளியில சொல்றது முதலாளியா? மூடி மறைச்சு முதலியா இருக்க நான் பிரியப்படல. இந்த ஃபேக்டரியை நான் மூடினா என்ன பண்ணுவேன்? தொழிலாளர்களுக்கு தலைமை தாங்கி நானே போராட்டம் நடத்துவேன். மூடுற வாய். உனக்கு பொறுப்பு கொடுத்தது என் தப்பு. என்ன சொல்லணும்? வேலை. அம்மா, ஏமா தனியா உட்கார்ந்திருக்க? நான் உட்காராட்டாலும் உன் பிள்ளைங்க என்ன உட்கார வச்சிடும் போல இருக்கு. என்னம்மா நடந்தது? வேற என்ன நடக்கணும்? ஆரம்பத்திலே மாணிக்க மரியாதைக்கு எடுத்தான், இப்ப அவன் பிள்ளைக்கு எடுக்கிறான். ஒர்க்கர்ஸ் போனஸ் வேணுமா? போனஸ். அப்பம் புத்தி போதா பாத்தியா? அதுக்கு நான் என்னமா செய்யட்டும்? நான் மட்டும் அவனை பெத்தேன். யாரு வீட்டுல வளர்ந்தாவன்? 5 வயசுல அவங்க அப்பா ஓடிட்டான். அதுக்கப்புறம் இவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டது யாரு? நம்ம புத்தி இல்லையா அவனுக்கு வரணும்? அப்போ என் பிள்ளையோட ரத்தத்தை தான் நீ மாத்தணும். வர வர நீயும் உன் புள்ள பக்கம் சேர்றடி. புருஷன் பக்கம் தான் சேராம போயிட்டேன், புள்ள பக்கமாவது சேர்ந்துக்கிறேன். அவரை போல இவனும் எங்காவது போயிட்டா நான் எங்கம்மா போய் நிக்கிறது? புதுப்பாடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நீயா பார்த்து மாப்பிள்ளை தேடிக்க வந்து ராதாவையும் விட்டுட்ட போல இருக்கு. என்னது, ராதா மாப்பிள்ளை தேடிக்கிட்டாளா? வேற என்ன? ஃபேக்டரிக்கு போற வழியிலே அந்த கன்றாவி காட்சி என் கண்ணால பார்த்தேன். யாரோ ஒரு பையனோட. அம்மா, குழந்தைய போய் குழந்தை தொட்டில் கட்டி தாளாட்டு பாடு. கொஞ்ச நாள்ல அவளைய தொட்டில் கட்ட போறாடி. இந்த வீட்டு மானத்தை வீதிக்கு கொண்டு வராளா இல்லையான்னு பாரு. நிஜமாவா சொல்றேன்? பார்த்ததை சொல்றேன். நாம பார்த்து முடிவு பண்றது போய் உன் பொண்ணு தானா முடிவு பண்றான்னா நமக்கு என்னடி மரியாதை மதிப்பு? பாட்டி, எது மரியாதை எது மரியாதை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த புடவை நல்லா இருக்கு வாங்கி தாங்கன்னு பெரியவங்கள்ட்ட கேட்டா அது மரியாதை. இந்த புருஷனை வாங்கி தாங்கன்னு கேட்டா மரியாதையா? உலகம் தெரியாதவன் நீயா பார்த்து புருஷனை செலக்ட் பண்ண உனக்கு என்னடி தெரியும்? உலகம் ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்க. எங்க அம்மாவுக்கு ஓடி போன அப்பாவை புருஷனா தேர்ந்தெடுத்தீங்களே, அப்ப மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? கங்கா கங்கா என்ன பேசுறா பாத்தியா? அவ ஒன்ன பேசலாமா? என்ன பேசுறா? கண்டிப்பும் கட்டளையும் இல்லாம கண்டபடி அவங்க போற போக்குக்கே நீ விட்டதுனாலதான் இந்த கோளாறு. எவனையோ காதலிச்சு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுவான்னு இவ கேட்க போற. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை என்னோட அனுப்புன்னு அவனும் கேட்க போறா, இவளும் போக போற. அவளாவது புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து போகட்டுமேம்மா. விழுதுகளோட நிக்கிற ஆலமரம் மாதிரி பேரன் பேத்திகளோட நானும் நிக்கலாம்னு பார்த்தேன். எங்கே என் பொண்ணு? நீயே எல்லாரையும் பிரிச்சு விடுறியே. அவன் யாரு என்னன்னு ஒரு கேள்வியாவது கேள்வி. கேள்வி என்ன கேட்கிறது? ஏழை, படிச்சவர், எனக்கு பிடிச்சவர், அவ்வளவுதான். ஏழையா? கங்கா ஏழையா? ஏழனாதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமேம்மா. முருகா, முருகன் ஏண்டி கூப்பிடுற? அவளுக்கு வாய்க்கிறவனாவது கோலத்தனை இல்லாம தைரியசாலியா இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன்.
முத்துக்கு நிறம் என்பதும் தங்கத்தின் எழி என்பதும் நீ என்று உல்லாச கனவிலே கனவிலே என் உள்ளம் கடலானது. பெண்ணுக்கு சுகம் என்பதும் கண்ணுக்கு ஒளி என்பதும் நெஞ்சுக்கு நினைவென்பதும் நீ வழங்கிய அருள் அல்லவோ. முல்லைக்கு மனம் என்பதும் முத்துக்கு நிறம் என்பதும் தங்கத்தின் எழி என்பதும் நீ என்றோ. குங்குமப்பூவை அள்ளி எடுத்தது கோவை இதழோரம். கோவில் மணியின் ஓசை தந்தது மன்னன் கம்பீரம். குங்குமப்பூவை அள்ளி எடுத்தது கோவை இதழோரம். கோவில் மணியின் ஓசை தந்தது மன்னன் கம்பீரம். கன்னி உனக்கு மான் பட்டம் யார் தந்தது? கன்னி உனக்கு மான் பட்டம் யார் தந்தது? தமிழில் நான் கண்ட தாய் தந்தது. அன்னம் கொண்ட இடையிலே இடையிலே கண்ணம் தந்த இசையிலே இசையிலே என் உள்ளம் கடையானது. என் உள்ளம் பொருளானது. பெண்ணுக்கு சுகம் என்பதும் கண்ணுக்கு ஒளி என்பதும் நெஞ்சுக்கு நினைவென்பதும் நீ வழங்கிய அருள் அல்லவோ. முல்லைக்கு மனம் என்பதும் முத்துக்கு நிறம் என்பதும் தங்கத்தின் எழி என்பதும் நீ என்றோ. மங்கையருக்கு சந்நிதி என்பது கடவுள் மடிதானே. மாலை இட்டவன் பூஜை செய்வது மங்கை முகம்தானே. காலத்தேவல் போடட்டும் பூ மஞ்சமே. காதல் தேவன் பாடட்டும் ஆனந்தமே. காலம் கொஞ்சம் சிறியது சிறியது. ஆசை கொஞ்சம் பெரியது பெரியது. ஒன்றென்று முடிவானது. என்றென்றும் உறவானது. பெண்ணுக்கு சுகம் என்பதும் கண்ணுக்கு ஒளி என்பதும் நெஞ்சுக்கு நினைவென்பதும் நீ வழங்கிய அருள் அல்லவோ. முல்லைக்கு மனம் என்பதும் முத்துக்கு நிறம் என்பதும் தங்கத்தின் எழி என்பதும் நீ என்றோ. நான் சொல்லல கண்ணு இவர்தான். இவங்க எங்க பாட்டி, அவங்க எங்க அம்மா, இவர் எங்க அண்ணா சங்கர். ராதா, நீ சொன்ன ஏழை உனக்கு பிடிச்சவர் நல்ல படிச்சவர் இவர் தானே? ஆமா பாட்டி. உட்காருங்க மிஸ்டர் கண்ணன். பரவாயில்ல, பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது ஏன் பெரியவங்களா எழுந்து நிக்கணும்ன்றீங்களா? no, no, ஒரு மரியாதைக்கு. நாட் தட். காதலிச்சு என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மரியாதைங்கிற ஒரு வார்த்தையை போட்டு காக்கா பிடிக்க பாக்குறீங்க. அப்போ அம்மாவும் பாட்டியும் காக்காவாண்ணா? ராதா, பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாத்தியாமா, அதுக்குள்ளேயும் கண்ண ராதாவுக்கு புத்திமதி சொல்றத. அதுல என்னப்பா தப்பு? ஆரம்பத்துல இருந்தே இந்த அன்பு இருந்தாதான் தம்பதிகள் முடிவு வரைக்கும் ஒத்துமையா வாழ முடியும். இப்பதான் அப்ளிகேஷன் போட்ட ஆம்பளையே வந்திருக்காரு, அதுக்குள்ளே எந்த விதமான டெஸ்ட் வைக்காம மாப்பிள்ளைங்கிற போஸ்டர் கொடுத்தாச்சா? மனசுல நான் எப்பவோ நிச்சயம் பண்ணிருக்கேன். உட்கார் தம்பி. என்ன படிச்சிருக்கேன்? பிஏ முடிச்சிட்டேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா மாஜி போஸ்ட்மேன், இப்போ ஒரு மார்வாடி கடையில வேலை பார்க்கறேன். கல்யாணத்துக்கு சரசுங்கிற தங்க காத்துக்கிட்டு இருக்கு. கஷ்ட ஜீவனம் தான். இவ்வளவு ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நேர்ல பாக்குறதுக்காகத்தான் ராதாவை சொல்லி நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். பொன்னம்மா, ஸ்வீட்ஸ் கொண்ட. தம்பி, உங்களை பெத்த உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் தானே? என் இஷ்டத்துக்கு எதிரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
குட் வெரி குட். ராதா மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் கொடு. மாப்பிள்ளையா? ஐயோ, யார் அந்த பொண்ணு? சாரி, ஐம் சாரி. இவர்தான் மாப்பிள்ளை. மிஸ்டர் கண்ணன். ஓஹோ, யார் செலக்ஷன்? ராதா செலக்ஷன், பார்ட்டிஸ் டிசிஷன். ஐயோ பாவம், இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்க. பாட்டி உங்க பேர்ல எடுத்திருக்கிற இந்த கடுமையான நடவடிக்கைக்கு, நடவடிக்கை இல்ல, காட்டியிருக்கிற இந்த பெருந்தன்மையான அன்புக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இது பாராட்டுக்கள். இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமகள், சமயக்காரன். மருமகன்ற உரிமையில, மருமகன்ற உரிமையா மருமகன்ற தலையெழுத்தா? இது பாட்டி இல்ல, பொண்டாட்டி. நல்லா வேடிக்கையா பேசுறாரு. வேடிக்கை இல்ல, நிஜமாவே பொண்டாட்டி தான். இந்த அறிமுகம் இப்ப தேவையா? ஒரு நாள் சொல்லிக்கிறேன். ராம்போ, ரொம்ப பேசுறேன். ராதா ஸ்வீட் கொடு. ஸ்வீட் வருது சார், சாப்பிடுங்க. புது மாப்பிள்ளையில சாப்பிடலாம். எடுத்துக்கங்க சார். நல்லா இருக்கா? நான் தான் பண்ணேன். ஸ்வீட் எல்லாம் நல்லா பண்ணுவேன் நானு. இனிமே நீங்க வர போறீங்க, எனக்கு ஒத்தாசையா இருக்கும். கீப் குவைட். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? பொண்ணு உனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? கட்டிக்க போறது அவன் தானே. ஆனா அதை முடிவு செய்ய வேண்டியது நாம தானே. அதனால உங்களுக்கு ஒரு குறையும் வராதுங்கிறதுனாலதான் நான் சம்மதிச்சேன். குறை இல்லாம இருக்கலாம்டா, ஆனா நீ செஞ்சது முறை இல்ல. இப்ப அவனுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? பொண்ணை பெத்தவங்க பையனை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்கல்ல, அது மாதிரி பையனை பெத்த நாம பொண்ணை போய் பார்க்கணும் இல்ல? பார்த்தோமா? தப்பு தானடா? தப்புதான்ப்பா. ஆனா உங்க கௌரவம் குறையற அளவுக்கு அங்க எதுவும் நடக்காது. புலி மாம்சம் சாப்பிடாதுன்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லையே. பொறுத்திருந்துதான் பாப்போமே. புலி புல்ல திங்கிறதையா? இல்லைங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க நடந்துக்கிறத. உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன், நெருப்பு சுடுங்கிறத தொட்டு பார்த்து தான் சொல்லணுங்கிறது இல்ல. பணக்காரங்க ஏழைகளை மதிக்க மாட்டாங்கிறத சம்பந்தம் பண்ணித்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒன்ன மட்டும் உறுதியாவும் இறுதியாவும் சொல்றேன், உங்க தலை குனியனுங்கிற நிலைமை வந்ததுன்னா நான் தலையை நிமிந்துக்குவேன். நான் உங்க கைக்கு மிஞ்சின பிள்ளையா இருக்கலாம், ஆனா உங்க கண்டிப்புக்கு மிஞ்சின பிள்ளை இல்லை. இதை நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் சொல்றதை நீ கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோ. சேத்துல மூழ்கினவன் எழுந்திருக்கலாம், செல்வத்துல மூழ்கினவன் எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்கவே முடியாது. மத்தது உன் மனம் போல நடக்கும். என்னைக்குமே இந்த குங்குமத்தோட, குறையாத செல்வத்தோட மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கணுமா? புருஷன் மனசு போனாம பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நீ பெருமை தேடி தரணுமா? ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி போனா எப்படி? நீ ஆசீர்வாதம் பண்ணு. நான் யாரு? நான் யாருடா? ஆட்டி, இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடக்கல? அன்னக்காவடியை இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்கியிருக்கேன். அவன் முதல்ல வணங்கி ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது யாருகிட்ட? இந்த அன்னக்காவடி ஒண்ணும் உங்ககிட்ட பொண்ணு கொடுங்கன்னு கேட்கலையே, கட்டி கொடுங்கன்னு கெஞ்சலையே. நான் ஒண்ணும் வித்தக்காரன் இல்ல, காசு போடுறவங்களை எல்லாம் கும்பிடுறது இந்த வீட்டு மாப்பிள்ளை. ஓஹோ, தாலி கட்டிட்டோங்கிற தைரியத்துல பேசுறியா? இருங்க பாட்டி, இது பாருங்க கண்ணன், பெத்து வளர்த்தவங்க உங்களுக்கு பெருசா இருக்கலாம். இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு இப்ப பெருமையா சொன்னீங்களே, இந்த பங்களாவில உங்களை மாப்பிள்ளையாக்குனது யாரு? உங்க காதலுக்கு சந்தோஷமா சம்மதம் தெரிவிச்சு ஊரறிய உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்களே எங்க பாட்டி. அந்த பெருந்தன்மைக்கு, பெரிய மனசுக்கு முதல்ல நீங்க யார கும்பிடணும், யாருக்கு மரியாதை கொடுத்திருக்கணும்? அம்மா, பொண்ணையோ பிள்ளையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கும் போது ரெண்டு பேரும் சமமே தவிர இதுல யார் வசந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அந்த பேச்சே கிடையாது. அப்போ நீ எனக்கு சமமன் சொல்றிய? அம்மா, உங்க முறை சம்பிரதாயம் எதுவாவது இருக்கலாம், ஆனா பெற்றவங்களுக்கு தான் முதல்ல மரியாதை செலுத்துறோங்கிறதுக்காக அவன் எங்களை கும்பிட்டான். ராதா, கழுத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாம் அவமானமா கொண்டு வர கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறியடி? அக்கா, அவ ஒருத்தையாவது இந்த வீட்டுல பொண்ணா இருக்கட்டுமே, குத்து வழக்கா ஒளி வீசட்டுமே, அதையும் ஏன் தடுக்கிறேன்? எங்களுக்கு என்னடா, அவங்க கொடுக்கிற மரியாதையெல்லாம் நீ ஏன் இருந்து வாங்கி கட்டிக்க. வாங்க போலாம். நானே இருந்து கொஞ்சம் வாங்கி கட்டிக்கிறேன். வாங்கி முடிக்கிட்டு வாங்க. காம்பீகமா கல்யாணம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. நல்லபடியா அவங்க வாழறதையும் நான் பார்க்கறேன். பாபு, இங்க நடந்தது எதையும் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. நாங்க எதையும் மனசுல வச்சுக்கல, வச்சுக்கவும் மாட்டோம். ஆமா, எங்க சம்பிரதாயப்படி தாலி கட்டி முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு அங்க வந்திருக்க பெரியவங்களுக்கு எல்லாம் பாக்கு வெத்தலை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கு என் மகனையும் மருமகளையும் நான் கூட்டிட்டு போட்டுமாமா? ஓய், தாராளமா நம்ம கார்லயே நான் அனுப்புறேன். நில்ற, எங்க அனுப்புறேன்? அனுப்புறதுக்கு நீ யாரு? இந்த பங்களாவுல என் மரியாதை போன பிறகு
என் பேச்சு இந்த பரமேஸ்வரியோட வர்க்கம் அந்த குடிசைக்கு போய் தன்னோட மானத்தை கெடுத்துக்கணுமா? அவங்க சம்பிரதாயம் அப்படின்னா கூட்டிட்டு போட்டுமே. அவங்க குலதெய்வம் இங்க வராதோ, அவங்க பெரியவங்க இங்க பாக்க வெத்தலை வாங்க கூடாதோ? என்னடா இது சில்லறை காசு சம்பிரதாயம்? அப்பா, நம்ம முறைக்கு ஒத்து வரலன்னா நமக்கு இங்க என்ன வேலை? பரப்புங்க. இத பாருங்க, நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நான் ஒரு குறையும் சொல்லலையே. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. காலை விடுறி, அப்படியே கெஞ்சுறேன். பாட்டி, சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க ஒரு பெரிய சமதர்மவாதின்னு நினைச்ச. அழகா வலைய பின்னி அதுல சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் சிக்க வைக்கிற சிலந்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க பொண்ணு பொருளுக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு என் புருஷன் போதும், அவரோட குடிசையே போதும். நான் அவர் கூடவே போறேன். ராதா, வா போலாம். வரியா இல்லையா? முடிவா கேட்கிறேன், வரப்போறியா இல்லையா? அவ பரமேஸ்வரியோட பேத்தி. மாடி வீட்டுக்காரங்களுக்கு மனசு கிடையாதுன்னு சொல்லத்தான் கேட்டிருக்கேன். நேரவே பாத்துக்க. பார்த்தாச்சு இல்ல? ஏய், அவங்க பங்களாவுக்கும் பூமி தான் அஸ்திவாரம், நம்ம குடிசைக்கும் பூமி தான் அஸ்திவாரம். வாங்க போறோம். பின்ன இருக்காதா? நான் உன் காதலன் தானே? இல்ல, பின்ன வருங்கால கணவர். அந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்த பிறகு இனிமே காத்து கூட நம்ம பிரிக்க முடியாது. இது ஆண்டு 100 வாழும் உறவு, இந்த ஆண்டு காதல் இரவு. ஒருவன் ஒருத்தி துணை சேர்ந்து விட்டால் தமிழ் ஊர்வலம் போகாதோ. டாக்டர் சார், இந்தாங்க கார் சாவி. பிரேக்கை சரி பண்ணிட்டேங்க. இப்ப ஹெட்லைட் நல்லா எரியுது. வெரி குட், உட்காருங்க. பரவாயில்லைங்க. மணிக்கம், இன்னைக்கு நல்லா ஆயிட்டீங்க. இப்போ நாங்க உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்ப போறோம். அப்படியா சார்? ஆமா, ஏற்கனவே உங்களுக்கு கார் டிரைவிங் தெரியுங்கிறதுனால தச்சமே அது உங்களுக்கு உதவியா இருக்கணுமேங்கிறதுக்காக நானே டிரைவிங் லைசன்ஸுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். உங்க பர்ஸ் திருடிட்டான், ஓடுறான். திருடன் திருடன் திருடன். தம்பி, தம்பி என்னத்தையோ கொடுத்துட்டு போறீங்களா? தம்பி, தம்பி நில்லுங்க. தம்பி, தம்பி நில்லுங்க. இதுதான் என் பர்ஸ். இந்தாங்க ஐயா, இத யாரோ ஒரு தம்பி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சுங்க. இந்த பக்கமா தாங்க போகுது. யாருகிட்ட டூப்பு விடுற? இல்லையா, நான் சத்தியமா சொல்றேங்க, இத நான் எடுக்கலைங்க. ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? ஐயா எடுக்கலைங்க. ஐயா எடுக்கலைங்க. எங்கடா படம்? எங்க படம்? எடு.
இந்தாங்க பணம். நான் திருடல தம்பி தம்பி கவலைப்படாதீங்க. இவன் இவர்கிட்ட பரிசு தூக்கி போட்டதை நான் என் கண்ணால பார்த்தேன். இவனை பிடிச்சு கொண்டு போலீஸ் ஒப்படைங்க. அப்படியா சரி அயோக்கிய பல நடக்க தம்பி தம்பி ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி. நீங்க வரலன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. தம்பி என்ன சொன்னீங்க? அப்பாவா? அப்பா அடாதீங்கய்யா. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். தம்பி இந்த ஒண்டி கட்டைக்கு பெருசா ஒண்ணும் வேண்டாம் தம்பி. வயிற்று சொத்துக்கு வழி பண்ணுனீங்கன்னா அது போதும். அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க. ஆயுள் பூராவும் நீங்க என் வீட்லயே நிம்மதியா சாப்பிடலாம். உங்க வீட்லயா? என் வீடுனா உங்க வீடுதான். நீங்க ராஜா மாதிரி அங்க இருக்கலாம். அப்படியெல்லாம் வேண்டாம் தம்பி. எனக்கு டிரைவர் வேலை தெரியும், லைசன்ஸ் கூட வச்சிருக்கிறேன். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா செய்கிறேன். வெரி குட். உங்களுக்கு நிச்சயமா டிரைவர் வேலை உண்டு. வாங்க. சங்கர், என்ன நடந்தது? என்ன இதெல்லாம்? என்னப்பா இப்படி இருக்கிற? யார் அவரு? பாவம், இவர் ஒரு அப்பா இருக்கு. சில பேர் இவரை தப்பா நினைச்சு அடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, பெத்த பிள்ளை மாதிரி இந்த தம்பி வந்து காப்பாத்தலைன்னா நான் செத்தே போயிருப்பேங்க. டிரைவிங் தெரியும்னு சொன்னாரு. உங்களுக்கு தேவைப்படுவாருன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? வாங்க தம்பி உட்காருங்க. நீ உட்காருப்பா. இல்லைங்க, நான் நிக்கிறேங்க. அப்பாவே சொல்லிட்டாரு, உட்காருங்க. இல்லம்மா, அவங்க முதலாளி, நான் டிரைவர். அவங்களுக்கு முன்னால உட்கார்றது மரியாதை இல்லம்மா. நீ உட்காரலன்னா உனக்கு வேலை கிடையாது. நீ போலாம். ஐயா என்ன கொய்யா? ஐயா என் முன்னால நீ உட்காரலன்னாக்கா நான் வண்டியில உட்கார்ந்து இருக்கிறப்போ நீ எப்படி டிரைவ் பண்ணுவ? நின்னுகிட்டே வண்டி ஓட்டுவியா? அப்ப என் வண்டி என்ன வருது, நான் என்ன வருது? அப்போ மரியாதை மனசுக்குள்ள இருக்கும். அததாம்மா நானும் சொல்ல வந்தேன். முதலாளி தொழிலாளின்ற வித்தியாசம் எனக்கு கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். ஐயா, உங்க மாதிரியே எல்லா முதலாளிகளும் இருந்துட்டா இந்த நாடு அப்பவும் உருப்படாது. ஏன் சார் அப்படி? அவ்வளவு அக்கப்போர் இருக்குதுப்பா இந்த நாட்டுல. அதெல்லாம் அரசியல். இப்ப அரசியலுக்கு வருவான். ஏம்பா, உனக்கு சம்பளம் எவ்வளவு வேணும்? நீங்க பார்த்து என்ன கொடுத்தாலும் எனக்கு திருப்தி தாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி குழந்தைங்களா இருக்காங்களா? இருந்தாங்க தம்பி, இருந்தாங்க. பாப்பா, இன்னிலிருந்து இந்த வீடு உன்னுடைய சொந்த வீடு மாதிரி. உனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. ரொம்ப நன்றிங்க. இது என்ன? கார் சாவி. இது சாவி மட்டும் இல்ல, இதுல எங்க ஆவியே அடங்கி இருக்கு. இதை உன் கையில ஒப்படைக்க.